ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருவாரூர் திருவபி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் புதுசாக நான் துளசி மாடம் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நாள் ஆசை துளசி மாடம் வைக்கணும் அப்படிங்கிறது, ரொம்ப நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இன்னும் வீடு கட்டாதப்பெல்லாமே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இடம் வசதி இருக்காது, வச்சு வழிபாடு பண்ணுற அளவுக்கு இடம் வசதியும் கிடையாது, அந்தளவுக்கு முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எப்பயாவது துளசி மாடம் வாங்கி வச்சு எப்பயாவது நம்ம வழிபாடு பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலே இருந்தது. அந்த ஒரு ஏக்கம் இன்னைக்கு நிறைவானுச்சு. அதுவும் இந்த வரலட்சுமி பூஜை அன்று இந்த வரலட்சுமி நோன்புல நிறைவாயிடுச்சு அப்படின்றத நினச்சாலே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. எனக்கு என்னமோ பெருசாக ரொம்ப ஏதோ அதிகமாக நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒன்று நடந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அதை விட ரொம்ப அதிகமாக எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் ரொம்ப பெருசாக எதையோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன் துளசி மாடம் வச்சு வழிபாடு பண்ணணும், நம்ம வீட்லேயும் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நான் ஆசைப்பட்டேன். எப்போ இந்த மகாலட்சுமி தாயார் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஏக்கத்திலே இருந்தேன். அந்த ஏக்கம் இன்னைக்கு நிவர்த்தி ஆனிச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. துளசி மாடம் வச்சோன்னே வீட்டுக்கே ஒரு அழகு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அவங்களுக்கும் அழகாக ஒரு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எளிய முறையில் துளசி மரத்துக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு அப்படியே நேராக வரலட்சுமி பூஜைக்கு வந்தாச்சு. நம்ம வரலட்சுமி அம்மன் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. எத்தனை பேர் நீங்கள் வரலட்சுமி பூஜை பண்ணீங்க, எத்தனை பேர் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க, கலசம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்கீங்களா, எப்படி பண்ணீங்க, இல்லை வரலட்சுமி பூஜை பண்ணலையா, வரலட்சுமி பூஜைனா என்னன்னே தெரியாதா, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வரலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு தான். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நம்ம வரலட்சுமி பூஜை பண்ணுறதுனால நம்ம வீட்டில் செல்வம் செழிப்பு குறையாமல் இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை, இன்னும் நிறைய கடன் பிரச்சனைலேருந்து விடுபடலாம், இன்னும் மாங்கல்ய பாக்கியம் இதெல்லாமே நிறையவே அம்மா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. சொல்கிறதுக்கு அளவே இல்லைங்க, சொல்லிகிட்டே போகலாம். அம்மா அவ்வளோ நமக்கு கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான பூஜை தான் இது. கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னு நம்மளால் பூஜை பண்ண முடியலன்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி அம்மா வழிபாடு பண்ணலாம். ஆனால் அம்மா வழிபாடு பண்ணாமல் இருக்காதீங்க. ஒரு வீட்டில் மகாலட்சுமி வாசம் செஞ்சாதான் அந்த வீட்டில் சந்தோஷமோ நிம்மதியோ நிறைஞ்சு இருக்கும்னு சொல்லுவாங்க. செல்வம் செழிப்பு குறையாமல் இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டில் நம்ம வீடு சுத்தமாகவும் நம்ம மனசு சுத்தமாகவும் நம்ம இருக்கிற சுற்றுப்புறமும் ரொம்பவே சுத்தமாக பார்த்துக்கிட்டாவே மகாலட்சுமி தாயாரை நம்ம கூப்பிடணும்னு ஒன்றுமே இல்லைங்க. அவங்களே தாராளமாக நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க நம்ம வீட்டிலே நிரந்தரமாக தங்காதும் நம்மளோட கையில் தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வீட்டை பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயாரோட அம்சம் நமக்கு நிறைஞ்சு இருக்கும். நம்ம வீட்டில் செல்வம் செழிப்பு குறையாமல் இருக்கும். எதுவுமே ஒரு விஷயம் நம்ம நடக்காது, இது நடக்குமா நடக்காதா, இது எப்போ முடியும், நம்மளும் வீடு கட்டுவோமா கட்ட மாட்டோமா, இல்லை இப்படியே தான் இருந்துருவோமா, நமக்கு கடன் பிரச்சனை தீருமா தீராதா, தீருங்க, கண்டிப்பாக நடக்கும், எல்லாமே நடக்கும். அம்மா எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அள்ளி அள்ளி கொடுக்குறவங்க தாங்க மகாலட்சுமி தாயார். இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு, அம்மா எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறாங்கன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே காலையிலேயே ஒரு வீடியோ கொடுத்துட்டேன், இந்த வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணி அம்மா எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க பாருங்கள். மகாலட்சுமி தாயார்னாலே ஒரு அலங்கார பிரியை தானே அவங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவங்கள அலங்காரம் பண்ணி பார்க்கணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும்ல. நானும் அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையும் பார்த்து அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக பண்ணியாச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பூஜையும் அவ்வளோ ஒரு நிறைவாக, மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக. இன்னும் நம்ம ரிட்டன் கிஃப்ட்லாம் வச்சு கொடுக்கும்போது சுமங்கலிங்களுக்குலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அவங்களாம் வாழ்த்தும் போது நமக்கு என்னமோ அந்த மகாலட்சுமி தாயாரே வந்து நம்மளை வாழ்த்துற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் தான் எனக்கு கிடச்சிச்சு. ரொம்பவே ஹாப்பியான நாளுங்க இன்னைக்கு. கண்டிப்பாக இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இந்த வருஷத்தில் இத்தனை வருஷம் நான் பூஜை பண்ணேன். ஆனால் இந்த வருஷம் ரொம்பவே சந்தோஷமாக அவ்வளோ ஒரு சூப்பராக ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. இன்னும் என்னென்னா அம்மா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுப்பாங்க. இந்த வருஷம் அவ்வளோ ஒரு அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. எனக்கு என்னமோ இந்த வருஷம் அவங்க குழந்தை மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட முகம் இருந்துச்சு. ஒவ்வொரு டைம் வந்து நான் அவங்கள பார்க்கும்போதும் அழகாக அவங்க சிரிச்சுட்டே உட்காந்துருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இப்படியே வச்சுக்கணும், நம்ம புனர்பூஜைலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. இன்னொன்று என்னென்னா, நான் குட்டி விக்கிரகம் ஒன்று வாங்கியிருக்கேன், அந்த வீடியோஸும் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி தான் அவங்கள நான் பூஜையில் வச்சுருக்கேன். அதுவும் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தான் எனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு. அது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு. துளசி மாடம் அமைஞ்சது, இன்னொன்று விக்கிரகம் வாங்கணும், மகாலட்சுமி தாயார் விக்கிரகம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும், அவங்களுக்கு அபிஷேகம்லாம் கொடுக்கணும், நம்ம கையால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு பால் அபிஷேகம், இந்த மாதிரி ஒரு மஞ்சள் அபிஷேகம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் கனவு. அது எல்லாமே இன்றைக்கி எனக்கு நிறைவானுச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் தான் இது. ரொம்ப அழகாக அம்மாவை அலங்காரம் பண்ணியிருக்கேன். அலங்காரம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அம்மா கட்டியிருக்க சாரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக. எல்லாரும் நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த மகாலட்சுமி தாயாரோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் கண்டிப்பாக அம்மா வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. எல்லா வீட்லேயும் செல்வம் செழிப்பும், அன்னத்துக்கு குறைவில்லாமல், குடும்பத்தில் ஒற்றுமை, எல்லாம் சந்தோஷமாக அப்படி நிறைஞ்சிருக்கும். எல்லார் வீட்லேயும் எல்லாரும் நிம்மதியாக இருப்பீங்க.
அப்படியே அழகாக பூஜைலாம் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அடுத்தது மலர் அர்ச்சனை இதெல்லாம் பண்ணிவிட்டு தீபதூபம்லாம் காமிச்சு ஆராதனைலாம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. அந்த விக்கிரகம் சொல்லிட்டு இருந்தால இன்றைக்கி தான் வாங்கினேன்னா அதை நீங்களே பாருங்கள். எப்படின்னா அவங்க அந்த தீபதூபம்லாம் நம்ம காமிக்கும்போது நிஜமாகவே அவங்க சிரிப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நான் அந்த விக்கிரகத்துக்கு தீபதூபம் காமிக்கும்போது நீங்களே பாருங்கள். நீங்களே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. அப்படியே சிரிச்சுட்டே நம்ம அவங்களுக்கு பண்ணும்போது ஒவ்வொன்றுமே அவங்க அப்படியே ரசித்து பார்க்குற மாதிரி சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சிரிக்கிற மாதிரி இல்லைங்க. மறுபடியும் ஒருவேளை நமக்கு தான் அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வீடியோவை நான் போயிட்டு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் தெரியல. ஆனால் நமக்கு தான் அப்படி தெரியுது அம்மா சிரிக்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வீடியோஸில் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அவ்வளோ அழகாக சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள். அந்த விக்கிரகம் நான் பூஜை பண்ணும்போது நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்கன்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ரொம்ப நிறைவாக போணுச்சு. நீங்களாம் இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை பண்ணிங்களா? எப்படிலாம் பண்ணீங்க? என்னென்னலாம் வச்சிங்க? எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நான் ஏதாவது விட்டுருக்கேனா? இல்லை ஏதாவது நான் அம்மாவுக்கு வைக்காமல் இருந்திருக்கேனா? அந்த பூஜையில் நான் என்னெல்லாம் வைக்கல அதெல்லாம் எனக்கு நீங்களும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க பாருங்கள். இன்னும் சொல்லணும்னா தாமரை பூ கிடைக்கிறது பெரிய விஷயமா போயிடுச்சு. எனக்கு தாமரை பூங்கிறது ரொம்ப ரேராக இருந்துச்சு. ரேட்டுமே ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. ஒரு பூ 100 ரூபாய்க்கிட்ட அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் போய் கேட்டப்பவே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க நேற்று போனப்போ. சரி எப்படியும் நாளைக்கு பூஜைக்குள்ளே கிடச்சிரும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு பூ கிடச்சிருச்சு. 2 அம்மனுக்குமே நான் அழகாக தாமரை பூ வச்சு பூஜை பண்ணோன்னே அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மகாலட்சுமினாலே தாமரை பூ தானே, தாமரை பூ இல்லாமல் பூஜையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக அந்த தாமரை பூ கிடச்ச உடனே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. அழகாக இருந்தது வச்சோன்னே. நீங்களே பாருங்கள் அந்த விக்கிரகத்தை. அப்படியே நிஜமாகவே அவங்க சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். வேணும்னா மறுபடியும் வேணும்னா இந்த வீடியோவை கட் பண்ணி அந்த இதை மட்டும் வேணாலும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குது. அப்புறம் எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. வந்து எல்லாருக்கும் ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா சுமங்கலிக்கும் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம மகாலட்சுமி தாயாரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லோரும் கிடைச்சிருக்கோம். எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே நம்ம மகாலட்சுமி தாயார் எல்லாருக்கும் சந்தோஷமும் செல்வ வளமும் அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லதே நடக்கும். அம்மா நல்லதே நடத்தி கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக நிறைவாக ஒரு பூஜை இன்றைக்கி பண்ணியாச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் நான் புனர் பூஜை பண்ணலான்ட்டு இருக்கேன். புனர் பூஜை பண்ணுறதும் நான் காமிக்கிறேன். நான் அம்மன் அழைப்பும் கொடுத்துருக்கேன். காலையில் எப்படி அம்மா அழைச்சோம், எப்படிலாம் நான் பூஜை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா அதை என்னன்னு சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் தொடர்ந்து நம்ம சேனலில் பூஜை வீடியோஸ் நிறைய வந்துட்டுருக்கு. கண்டினியூவாக நான் கொடுத்துட்ருக்கேன். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஆதரவு கொடுங்க. இந்த குட்டி கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். என்னோடய பூஜைக்கு ஒரு அழகு சேர்த்ததே இவர் தாங்க. என்னோடய பூஜைக்கு மகாலட்சுமி தாயார் ஒரு அழகு, அவங்களுக்கும் அழகுக்கும் அழகு சேர்த்ததுன்னு சொன்னால் இந்த கிருஷ்ணர் தான். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார் பார்க்கவே. இது வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரியே எங்களுக்கு தெரியல, ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி தான் தெரியுது. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஆனால் இது ஸ்க்ரீன் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் லுக் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக ஹைலைட்டாக இருந்தது. நம்ம இதை கண்டிப்பாக இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் கொடுத்த வீடியோஸ்லேயும் இவங்களை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த கிருஷ்ணர் பற்றி தான் நான் பேசியிருந்தேன் காலையிலையுமே. அழகாக இந்த பூஜையை அவங்க அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருந்துச்சு. ரொம்ப அழகாக சிறப்பாகவே பூஜையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நீங்கள்லாம் எத்தனை பேர் இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை பண்ணிங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் ஆதரவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் கண்டினியூவாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.